Hey guys, this is Yokesh. Welcome to Yokesh University. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குன்னா கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வந்து ரிஸ்கபிள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஒன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிட்டா அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட புதுசாக இங்கே பார்க்குறாங்க கிரிப்டோ பற்றி கற்றுக்குறீங்க அப்படின்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நிறைய ஸ்கேம் இருக்குது. இந்த ஒரு உலகத்தையே வந்து ஒரு ஸ்கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போயிடறாங்க. யாரோ பண்ணுற ஒரு தப்பு பேராசைனால எங்களோட இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யோகேஷ் இருக்கேன், என்ன மாதிரியே ஒரு பேர், டெலகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணி நான் இந்த மாதிரி யோகேஷ் தான் பேசுகிறேன் அப்படின்னு காசு வாங்கி ஓடுறது. இல்லை நீங்கள் வந்து காசு கொடுங்க, அவங்க காசை வந்து டபுள் பாயிண்ட் தரேன், ட்ரிபிள் பாயிண்ட் தரேன் சொல்லிட்டு வாங்கிட்டு அதை பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாமல் ஓடி போகிறது. இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரிப்டோ கற்றுக்கும் போது இதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையும் கேட்டு ₹1 இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது மட்டும் நானே கேட்டாலும் நான் யாரையும் கேட்டதே கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்பாதீங்க. இதுதான் வந்து மெயின் திங். வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த இன்ட்ரடக்ஷன் நீங்கள் வந்து கற்றுக்கணும். முடிஞ்சாலும் நம்ம எப்படி ஓனாக கற்றுக்க முடியும். எல்லாமே வந்து ₹0 வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. நான் சொல்லும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கைடு மூலியமாக வீடியோவில் பார்த்துட்டு ஓகே எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண நம்மளே கற்றுக்கணும், நம்மளே அப்படியே ஓனாக பண்ணணும். என்றைக்கே டிபெண்ட் பண்ணாதீங்க. அட்மின் மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னுவாங்க, அதில் பண்ணுங்கன்னுவாங்க. நத்திங் ஒர்க்ஸ் அவுட். ஸோ ஐம் நாட் அ ஃபினான்ஸ் அட்வைசர், பட் எனக்கு தெரிஞ்ச எனக்கு இருக்கிற மூளைக்குள்ள இருக்கிறத உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம யோகேஷ் யூனிவர்சிட்டியில் ஃபாரெக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் விஷயமா சொல்ல வர நான் உங்களை நீங்கள் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. யாரையும் நம்பாதீங்க. எந்த ஒரு ஓடிபியோ எந்த ஒரு இமெயிலோ எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டாப்பிக்கில் போகலாமா? ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி வந்து வாங்கலாம், இதில் கரண்ட் ரேட் என்னவா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இன்கேஸ் புரியலனா அகைன் ரிப்பீட்டடாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் விலை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் $1,00,000 மேலே இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 90 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு பிட்காயின் விலை. ஒரு பிட்காயின் நீங்கள் வாங்கணும்னா 95 லட்சம் கொடுத்து வந்து வாங்கணும். என்னடா எப்போ நம்மளாலாம் எப்போ 95 லட்சம் கொடுத்து வாங்குறதுன்னு நினைப்பீங்களா? எஸ், இதே பிட்காயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிட்காயின் நான் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 லட்சத்தில் ட்ரேட் ஆகும்போது. பட் 4 பிட்காயின் நான் இப்போ வச்சுருந்தேன்னா மிகப்பெரிய நான் ஒரு கோடீஸ்வரன் தான் இருந்திருப்பேன். பட் என்னாச்சுன்னா நான் வந்து ட்ரேட் பண்ணி வந்து அனுப்பிச்சிட்டேன். பட் நிறைய நாலேஜ் நான் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே ஒரு பாடம் தானே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனிவே ஃபைன். ஸோ நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போகாமல் உள்ளுக்குள்ளே போகலாமா? ஐயா, ஸோ என்ன வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளால் இப்போ ஒரு லட்சம் பிட்காயின் வாங்க முடியுமா, 10,000 வாங்க முடியும் கேட்டிங்கன்னா எஸ் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிட்காயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து பாஸ்ட்டுக்கு போகலாமா? லைக் வந்து இப்போ நம்ம தாத்தா அந்த முன்னோர்கள் அந்த கதைக்கு போகலாம். லெட்ஸ் 1947 இல்லை 40s வந்து இருக்கீங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மார்க்கெட்டில் கடல் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா போக வந்துட்டே இருக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து கொட்டி கிடக்குது. என்னோடய அறிவுக்கு என்னோட மூளைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை உங்களுக்கு தான் ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிக்கல, ஏதாவது ஒரு விஷயம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம முன்னோர்கள் இல்லை பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டமாற்ற முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கொடுத்து சர்க்கரை வாங்கிக்கிறது, இல்லை ஏதாவது பருப்பு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் மாற்றி இது பண்ணிப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்ற முறை சொல்லுவாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் பார்ட்டர் சிஸ்டம், ரைட்? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது பல்காக பண்ணும்போது சம் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. சரி, என்ன இது, இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அப்கிரேட் பண்ணுவோம். அங்கே அப்கிரேட் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லோரும் போயிட்டு வேலை செய்கிறாங்கன்னா உங்களுக்கு தங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தங்கத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அரிசியோ இல்லை கோதுமையோ இல்லை சாப்பாடோ இல்லை ஏதோ வந்து வாங்குற மாதிரி தான். இப்படி தான் வந்து சிஸ்டம்.
ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பண்ண வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒன்ஸ் வந்து பெருசாக பண்ணும்போது தான் பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு கடையை வாங்கணும், இல்லை ஒரு 3-4 கடை வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து தங்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அப்புறம் வந்து மாட்டு தான் கொண்டு போவாங்க, இல்லை வந்து பேக்கில் கேரி பண்ணிட்டு போவாங்க, தலையில் கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை, இதுக்கான சேஃப்டி கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திருட்டு போகலாம், இல்லை தொலைலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுனால ஓகே இந்த கோல்டு வச்சு நம்ம வந்து எத்தனை வரைக்கும் அப்படி வந்து வாங்கிட்டு விற்றுட்டு இருக்க முடியும். இதையும் தாண்டி அட்வான்ஸாக ஒரு விஷயம் நம்ம வந்து இது பண்ணுறது தான் இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பேங்கிங் சிஸ்டம். ஸோ அந்த பேங்கிங் சிஸ்டம் வந்து உருவாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்தியா காசு வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அது மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவையான பொருட்கள் அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களுக்கும் நம்ம என்ன தேவைப்படுதோ அதை நம்ம வாங்கிக்கோ சாப்பிட்றோம். ரைட்டா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? டன். இப்போ இந்த பிட்காயின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விர்ச்சுவல் கரன்சி. அதாவது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், பட் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம காற்றை வந்து அவங்களால பார்க்க முடியுமா, லைக் அதை ஃபீல் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்கவும் முடியும், அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. லைக் வந்து ஃபுல்லாக விர்ச்சுவல் ஃபோனில் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நேரில்லாம் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து ஒருத்தர் வாய் சைடுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பற்றி சொன்னார். நான் கேட்டேன், இப்போ நான் ஒரு பிட்காயின் வாங்கினா என்ன பண்ணணும், நான் வந்து கொரியரில் ஆர்டர் போடணுமா, அப்போ தான் என் வீட்டுக்கு வருமா அப்படிலாம் வந்து கேட்டேன். பட் வந்து அதெல்லாம் ஒரு ஃபன்னியான டாபிக், அது என் வீடியோ வீடியோஸ் அவங்க ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அறிவு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு பிட்காயின் வாங்கினா என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸிங்கில் இருக்குன்றதை நம்ம பொறுமையாக பார்க்குற மாதிரி சிஸ்டத்தை பொருளாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிட்காயின் வந்து ஒரு 90 லட்சத்துக்கு மேலே இருக்குது, இது நம்ம வந்து எப்படி வாங்கணும். இப்போ நான் ஒரு பிட்காயின் வாங்கினா எப்படி வாங்கணும், இப்போ நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்கணும் 90 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். அது ஓகே. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 பைசா சேர்ந்தால் 1 ரூபா சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி சத்தோஷி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, BIDS. ஸோ அப்படியே பைசா மாதிரி வச்சுங்கன்னா உங்களுக்கு புரிய மாட்டேன். இப்போ எப்படி 100 பைசா சேர்ந்தால் 1 ரூபா, அந்த மாதிரி 10 கோடி பைசா சேர்ந்தால் ஒரு பிட்காயின், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆனால் பைசா கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 and 1. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 0.1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி சத்தோஷி. இப்போ 0.1 பிட்காயின் டு ஐனா நீங்கள் வந்து கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட் வரும். இப்போ அதேமாதிரி 0.2, 0.5, 0.5னா ஒரு பிட்காயினில் பாதி. இப்போ 90 lakhஸில் பாதி வந்து எவ்வளோ, 45 கரெக்டாக? எஸ். அப்போ 0.5 பிட்காயின் நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 லட்சம் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதாவது ஒரு பிட்காயினுக்கு பாதி. இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் பிட்காயின் வாங்கணும்னா நீங்கள் வந்து 90 லட்ச ரூபா வைப்பாங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து 0.1 மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிறீங்களும் அதுக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு நானும் 1 லட்ச ரூபாய்க்கு மட்டும் வாங்கணும்னா அதுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படின்னா 1 lakh INR 2 BTC போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் 0.05 அந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஓகேவா? இந்த வேல்யூஸ் வந்து எப்படி ஓகேஷன் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா உங்களுக்கு நான் பீஸில் வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதான் இருக்கிற வேல்யூஸ். ஓகே. 0.1 2 3 4 5 6 7 8 9 அது வந்து பார்த்தீங்கன்னா 1 பிட்காயின். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பீஸில் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். செகண்டு, இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்காது, இது யார் வந்து உருவாக்குறது கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் 2010 வந்து பார்த்தீங்கன்னா சத்தோஷி நாகமோட்டோன்றவர் வந்து இந்த ஒரு பேங்க் சிஸ்டம்லாம் பார்க்கும்போது என்னடா இது, நான் போய் லோன் வாங்கினா அவ்வளோ பிரச்சனை ஆகுது, போய் கேஷை போடணும்னா அவ்வளோ பிரச்சனை ஆகுது, வித்ரா பண்ணணும்னா நான் வந்து பேங்க்கில் போய் நிற்கணும், பேசணும், நெட்ஒர்க் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ட்ரான்சாக்ஷன் சரியாக போக மாட்டேங்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஃபீஸ் ஆகுது, எங்கே பணம் வருது, என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கறதுனால அவர் இந்த பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரைக்கும் அவர் யார் எதுவும் வந்து கண்டுபிடிக்கல. அதே மாதிரி வந்து எத்தனை பிட்காயின்ஸ் வந்து உருவாக்க முடியும்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 21 மில்லியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டோட்டல் சப்ளைவே இருக்கும். இதை பற்றி நான் அப்கமிங் நீங்கள் சூப்பராக வந்து படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின் வந்து சதோஷி நாகமோட்டோ பியர் டு பியர் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாரு. ஸோ வந்து ஃபுல் ஃபக்கிங் டீசென்ட்ரலைஸ் அப்படின்ட்டாரு. ஸோ டீசென்ட்ரலைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் கரன்சி வந்து எந்த ஒரு நாட்டையோ இல்லை எந்த ஒரு மனுஷனையோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து கிடையாது. விச் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குன்னா ஐநர், யூஎஸ்னா US டாலர், துபாய்க்குனா UAE, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டியன் டாலர், இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டு கரன்சி இருக்கும்போது இந்த பிட்காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டையும் வந்து நான் சார்ந்த கிடையாது. இந்த வந்து யார் வேணால் உலகத்தில் இருக்கணும், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணால் ஃபண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவரும் உருவாக்கி வச்சுட்டாரு. ஓகேவா? ஸோ அப்போ உருவாக்குறது அந்த பிட்காயின். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து
இப்போ நான் வந்து யோகேஷ் இருக்கேன், ஏ வந்து யோகேஷ், பி வந்து இப்போ வந்து இன்னொரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே இப்போ சப்ஸ்கிரைபர் தான் பின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து யோகேஷ் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு 1000 ரூபாய் எனக்கு சப்ஸ்கிரைபர் நான் யாருக்கும் அனுப்புகிறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் என் பேங்க்கில், நான் வந்து 1000 ரூபா வந்து இதுமாரி சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சிருக்கேன், அதாவது வாட்ஸ்அப் நேம், எனக்கு வந்து பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து யார் வேலிட் பண்ணுவோம்? லைக் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அங்கே ஒரு பேங்கிங் சிஸ்டம்லாகவும் இருக்கலாம், இல்லை ரோபோட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் பர்சனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இப்போ நான் ஒருத்தங்களுக்கு 1000 ரூபா அனுப்புறேன்னா அந்த 1000 ரூபா வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போய் விழுந்துடும். கரெக்டாக ஐயா? அது விழுந்ததுக்கான சாட்சி என்னவாக இருக்கும்? நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கும், அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கும். அதேமாரி அது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அதான் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக? அதேமாரி அதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்டாயிருக்கும். இந்த ஐடியை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா ஓகே காசு வந்துருக்கு அப்படின்றது வந்து தெரியும், பேர் இருந்து எல்லாமே தெரியும், எந்த பேங்க்குக்கு அமைச்சிருக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ரைட்? இதே கான்செப்ட் தான் பிட்காயினில், பட் ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்போ நம்மளுடைய இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 53074231, நேம் வந்து யோகேஷ், ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஆனால் பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயம்லாம் இல்லாமல் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 லெட்டர் தான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர். அந்த அக்கௌண்ட் நம்பரில் ஒரு நம்பர் நீங்கள் தப்பாக போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து டோட்டலாக காலியாகி லாஸ் ஆகிடும், காணாமல் போயிடும். ஓகே, ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ 34 லெட்டர் வந்து இருக்கும் அந்த அட்ரஸ். இப்போ நான் வந்து இப்போ யாருக்காவது காசு அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிட்காயின் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 34 லெட்டர் இருக்கும். அது மூலியமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவேன். இதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க, இந்தியாவில் வந்து இப்போ துபாய்க்கு வந்து ஏதாவது காசு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை யூஎஸ்ஏக்கு அனுப்புறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு, ஒரு 1 லட்சம் அனுப்பும்போது உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கும். இங்கேருந்து அங்கே போய் இது பண்ணுறது ப்ராசஸிங் வந்து டைம் இருக்கும், 4 நாள் ஆகும், எனக்கு வந்து ஃபீஸ் போகும். அதே 1 லட்சம் நீங்கள் எதாவது ஃப்ரெண்டுக்கு கையில் போய் சேருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, சார். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும், பேங்க்குக்கு போகணும், லெட்டர் எழுதி ஸ்டாம்ப் போட்டு இத்தனை விஷயம் எதுக்கு அனுப்புறீங்க, எது அனுப்புறீங்க, யாருக்கு அனுப்புறீங்க, எல்லா இஷ்யூ கொடுக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த பிட்காயின் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னா வித்தின் அ செகண்ட் மேக்ஸிமம் அதோட ட்ரான்சாக்ஷன் லிமிட் வந்து டைமிங் வந்து 1 ஹவருக்குள்ளே ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இங்கே இருக்க அமௌண்ட் வந்து அப்படியே போய் அப்படி சேரும். அது எப்படி ஒகேஷன் இது கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க்கில் வந்து அமிச்சா ட்ரான்சாக்ஷன் உருவாகுது, எல்லாமே இருக்குது, இங்கே எப்படி கிரியேட் ஆகுது ஒரு கேள்வி இல்லை. எஸ், அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியர் டு பியர் சிஸ்டம்ன்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து என்ன ஆகுனா போயிட்டு வந்து ஒரு லெட்ஜர் ஸ்டோர் ஆகிடும். லெட்ஜர் மீன்ஸ் வந்து எப்படி நான் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணால் போய்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் காமிதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் லெட்ஸே வந்து நான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிட்காயின் அனுப்ப பண்ணால் அந்த பிட்காயின் வந்து யார் வேலிடேட் பண்ணுவான், இந்த ட்ரான்சாக்ஷன் யார் ஓகே பண்ணுவோம் கேட்டிங்கன்னா எஸ், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் மைனிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மைனிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிட்காயினை வந்து மைனிங் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, அந்த இப்போ நான் வந்து ஒருத்தர் காசு அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம், யூஎஸ்ஏக்கு இல்லை யூஏக்கே, அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது அனுப்புறது வந்து சாதாரணமான விஷயமா இருக்காது. அதுக்காக நிறைய கம்ப்யூட்டரு, பல நூற்றுக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸு, பெரிய பெரிய ரிக்ஸு, மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அதிகமாக. லைக் வந்து நம்மளால் கணக்கிலே சொல்ல முடியாத அளவுக்கு, லைக் நம்மளை மனுஷனால் கணக்கே பண்ண முடியாத ஒரு ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து இருக்கும், லைக் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். அதை யார் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரிவார்டு ஃபீஸாக கிடைக்கும். நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா அதுக்கு வந்து சில குறிப்பிட்ட ஃபீஸ் எடுத்துப்பாங்க, ரொம்ப கம்மி, பேங்க்கில் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. பட் லைக் இப்போ பிட்காயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு ரிவராக போகும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரான்சாக்ஷனை வந்து நான் ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டுனா மைனஸ் வந்து இதை வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் போயிருக்கு, இந்த மைனஸ் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த ட்ரான்சாக்ஷனை வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் 1 போட்டு ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்ல எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த பிளாக் வந்து தான் லெட்ஜர் பிளாக் செயின் சொல்லுவாங்க. அதில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும், எப்போ வேணாலும் இருக்கும். அந்த இடத்துல வந்து இதேமாரி வந்து பேர்லாம் போட்டிருக்குமா, என் பேர் யோகேஷ், அந்த யாருக்கு அமிச்சா அப்படிலாம் கிடையாது. என்னுடைய அட்ரஸ் இருக்கும், நான் யாருக்கு அமிச்சா அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும், அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தான் அட்ரஸ் பிட்காயின். ஓகே, அதேமாதிரி நான் ட்ரான்சாக்ஷன் ஐடியா எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா இதே மாதிரி அட்ரஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகே, அந்த ட்ரான்சாக்ஷன் போய் ஸ்டோர் ஆகிடும். அப்கமிங் இதுக்கப்புறம் நிறைய மைனஸ் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. லைக் ஓகே ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணி அதை வந்து ஒரு லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது அப்படியே காலம் முழுதாக இருக்கும். நீங்கள் யாரோடைய பிட்காயின் அட்ரஸ் போய் பேஸ் பண்ணி பார்த்தாலும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ அட்ரஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனால் அந்த பர்சன்றது யாரும் தெரியாது. ஓகே, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இந்த வேலிடேஷன்ஸ் வந்து நடக்குது. அந்த ஃபண்ட்ஸும் வந்து போயிட்டுனா வித்தின் 10 to 15 மினிட்ஸ் வந்து போயிட்டு வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு பிட்காயினுடைய ப்ராசஸ். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே பிட்காயின் மட்டும் தான் இந்த இதில் இருக்குது, கிரிப்டோ கரன்சியில் இருக்கா, கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வேறே கேட்டிங்கன்னா கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிட்காயின் கிரிப்டோ கரன்சி தான் வந்து இன்னும் இருக்கிற காயின்ஸ் தான் வந்து கிரிப்டோ கரன்சி சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து ஆல்ட் காயின் சொல்லுவாங்க.
ஆல்டர்னேட்ஸ் இப்போ பிட்காயினை தவிர மற்ற காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்ஸ் தான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மார்க்கெட்டில். இப்போ நான் ஒரு காயின் உருவாக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸும் வந்து நிறைய காயின்ஸை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரொம்ப பிரபலமாக பேச வர ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம். ஸோ எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $3000 கிட்ட போய் ரிட்டையர் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாப் செகண்டில் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு பிசியில் காமிக்கிறேன் எப்படி இந்த சத்தோஷிஸில் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது. லைக் வந்து இப்போ இதில் வந்து மொத்தமாக எத்தனை பிட்காயின்ஸ் இருக்குது, இதை ட்ரான்சாக்ஷன்லாம் எப்படி இருக்குது, இந்த அட்ரஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு பிசியில் காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தேன். ஸோ இப்போ அகைன் கொஞ்சம் கேப் போட்டு தான் இருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் கெட்டப்லாம் மாறி இருக்கும். எனியோ ஃபைன். ஸோ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படி பிட்காயின் ஒர்க் ஆகுது, லைக் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, பேங்க்குக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், எப்படி பேங்க்குக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது, லைக் A to B பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் இதுவாக விஷுவலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பிட்காயின் வந்து நம்ம இப்போ ஐநாளில் எந்த ரேட் வருது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 பிட்காயின் வந்து 1,03,00,000 மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ். இப்போ ஒரு பிட்காயின் நான் வந்து 1,03,00,000 கொடுத்து வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா எஸ் வாங்கலாம். ஆனால் கூகுள் இருக்க ரேட் ப்ரைஸுக்கு உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் எப்பவுமே வந்து கிரிப்டோ கரன்சி வந்து டிமாண்ட் வந்து அதிகம். அதனால் வந்து ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1 crore 1 crore 8 lakhs இல்லை 4 lakhs அந்த மாதிரி டிஃபர் ஆகும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு டிமாண்ட்னால தான், மற்றபடி வரதும் கிடையாது. உங்களால் கூகுள் ப்ரைஸுக்கு வாங்க முடியாது. இதை நான் ஃபஸ்ட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்தோஷி பற்றி தெரிஞ்சுங்களா, ஒரு பிட்காயின் வந்து எத்தனை சத்தோஷி இருக்கோ, லைக் வந்து எவ்வளோ INR வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கோட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ ஒரு சத்தோஷினா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 0.000 இது மாதிரி 8 0 இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. இப்போ இங்கே 8ல் 1 இருக்குன்னா அது ஒரு சத்தோஷி. இதுவே 10 சத்தோஷினா இந்த லாஸ்ட் 2 டிஜிட். அதேமாதிரி வந்து பாருங்கள் 1000 சத்தோஷினா 1000. ஓகேவா? லாஸ்ட் 4 டிஜிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து லைக் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க 0.01 வந்து கொஞ்சம் பெட்டராக பை பண்ணி வைப்பாங்க. 0.01 0.02 3 4 5 6 7 8 9 தென் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 அப்படியே பாருங்கள். அப்படியே நம்பர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா 1000 10,000 lakh 10 lakh இப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 பிட்காயின் வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சதோஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஓகே. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை ஓகேஷன் எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியல, இப்போ எனக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு இப்போ பிட்காயினில் வந்து ஃபுல் பிட்காயின் வாங்க முடியாது. இப்போ நான் 3 லட்ச ரூபாய்க்கு வந்து எவ்வளோ வாங்க முடியுன்றதை நீங்கள் கூகுள்லேயே வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏன்னா கொஞ்சம் ரேட் டிஃபர் ஆகும், அதை என்ன பண்ண சொல்கிறோம். ஓகேவா? 3 lakh INR to BTC போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ இதுக்கு வந்து கன்வெர்ட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட போகிறோம்னா 3 lakh rupees வந்து போட போகிறோம். ஓகேவா? 3 lakh rupees போட்டோமா இங்கே பாருங்கள் 0.028877. நீங்கள் வந்து 0.02887 இது நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சேம் இதே வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BTC to INR. ஓகே, இதில் வரல. மேபி நீங்கள் எங்கே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கூகுள் சர்ச் பண்ணுறீங்களா, இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, அது கீழே வந்து பாருங்கள் BTC இருக்கா, கீழே ஐநூறு வேல்யூ இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நான் 0.1 BTC வாங்கினேன்னா நான் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், 10,39,127. இப்போ நான் வந்து ஒரு பிட்காயினில் பாதி பிட்காயின் வாங்க போகிறேன், which is 0.5. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி சத்தோஷி சொல்லுவாங்க, 5 crores. ஸோ இப்போ 0.5 நான் போட்டால் இப்போ நான் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், 51,95,637. இதுவே இப்போ ஒரு பிட்காயின் வாங்கணும்னா இங்கே காட்டும். இப்போ 1 crore 3,91,274. ஓகேவா? இல்லை எனக்கு இன்னும் கம்மியாக வேணும், 3 lakhக்கு இன்னும் நான் கம்மியாக வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம் கிட்ட, எஸ் வாங்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவோம், 20,000 டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூ கிடைக்கும். உங்களுக்கு 0.0019 BTC வந்து கிடைக்கும். ஓகேவா? இதான் ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா அகைன் இந்த டேபிளுக்கு பாருங்கள், அகைன் இதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக புரியும். நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இந்த கூகுள் ப்ரைஸ் வந்து எப்பவுமே வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எஸ், ஏன்னா இது பை அண்ட் செல் பண்ணுறதுனால, மக்கள் உலகத்தில் இருக்க எல்லாருமே பை அண்ட் செல் பண்ணுறதுனால இது ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும், மேலே கீழே போயிட்டு வந்துட்டே இருக்கும். அதேமாரி வந்து ஏதாச்சும் நம்ம என்ன வாங்க முடியும், நிறைய கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணுவாங்க அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன தெரியுங்க, இந்த ப்ரைஸ் நான் வந்து எதில் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்லுவேன். பட் இதெல்லாம் நான் இதை மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ காயின் மார்க்கெட் கேப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பிட்காயின் தான். பிட்காயின் தான் எப்பவுமே வந்து டாப்பில் இருக்கும். கரெக்டாக நீங்கள் பிட்காயின் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் காமிக்கும், டாலர் தான் காமிக்கும். நீங்கள் வேணா நல்லா செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் $1,18,669 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக இந்த வீடியோ இருக்கும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு மாறிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து 674 ஆயிடுச்சு பார்த்தீங்களா.
இதுமாரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் கேப், வால்யூம் இதெல்லாம் நம்ம என்னென்னு வந்து டோட்டலா வந்து பார்க்கலாம். இப்ப மொத்தமா வந்து எத்தன பிட்காயின்ஸ் வந்து இதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மேக்ஸ் சப்ளைவே இதுதான். அதாவது மொத்தமா உருவாக்கப்பட்ட பிட்காயின்ஸ் வந்து 21 மில்லியன் தான். இதுமாரி வந்து ஒரு காயின் கிரியேட் பண்ணும்போது மேக்ஸ் சப்ளையரும் வந்து ஒரு இது குடுப்பாங்க. சர்க்கிள் சப்ளையும் குடுப்பாங்க. இத நம்ம டீட்டெயிலா அப்புறம் பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு இந்த சர்க்கிள் சப்ளைன்னா என்னன்னா, இப்போதைக்கு எத்தன பிட்காயின் வந்து புழக்கத்துல இருக்கு. அதுவும் மார்க்கெட்ல எல்லா பீப்பிள் கையிலயும் எவ்வளோ இருக்கு? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19.89 மில்லியன். ஸோ இன்னும் ஒரு 2 மில்லியன் தான். அது வந்து மைன் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல வருஷமே ஆயிடும். கரெக்ட்டா நம்ம டைம் வந்து சொல்ல முடியாது. ரொம்ப டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துரும். ஓகேவா? அதுவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்ல, இத கிரியேட் பண்ணது யாரு? என்ன? ஏதுன்னு. ஸோ பிட்காயின்க்கான ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் போனா உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸா எல்லாமே தெரியும். ஸோ பிட்காயின்னா என்ன? இது எப்படி வொர்க் ஆகுது? எல்லாமே சொல்லிட்டு நீங்க வேணா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒயிட் பேப்பர் என்னன்னா, இது இது வந்து யார் வந்து எழுதுனா? இது என்ன ஒரு சிஸ்டம்? பியர் டூ பியர் சிஸ்டம் சொல்லியிருந்தா பார்த்தீங்கன்னா, சத்தோஷி நாக்கமோட்டோ இது பண்ணாருன்னு. ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் வந்து நோட்ஸ்லேருந்து இன்கேஸ் நீங்க வந்து லைக் ஒரு கோடிங் இப்பலாம் இத பத்தி டீட்டெயிலா படிக்கணும், நெட்வொர்க் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிடிஎஃப் நீங்க படிக்கலாம். பட் இதெல்லாம் பிகினருக்கு தேவைப்படாது. ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்போதைக்கு நீங்க விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி நெறைய பேர் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இத பத்தி படிச்சா கொஞ்சம் ஈஸியா புரியும் பார்த்தோனே. ஓகே. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோரர்னா என்னன்னா, நீங்க ஃபண்ட் யாருக்கா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது? என்ன நடக்குது? எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எவ்வளோ ஃபீஸ் போகுது? எல்லாமே நீங்களே வந்து டிரான்ஸ்பரண்டா பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் அது மாரி 3 இது குடுத்துருக்காங்க. சாரி 1, 2, 3, 4, 5 கிட்ட குடுத்துருக்காங்க. நீங்க நார்மலா blockchain.infoவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்லாம் இது ஆகுறதுக்கு. அதான் உங்களுக்கு எப்படி நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். எப்படி அத ஃபைண்ட் பண்ணணும். என்னென்ன வாலெட்ல சப்போர்ட் பண்றேன்னா, லைக் வந்து இப்ப நெறைய வாலெட்ஸ் இருக்கு. எல்லா ஹார்ட்வேர் வாலெட்ஸ் ஏதாவது நீங்க ஃபியூச்சர்ல வந்து நம்மளுடைய போஸ்ட்ல வந்து படிப்பீங்க. ஓகே. அண்ட் மத்தபடி பிட்காயின் பத்தி சொல்லணும்னா ஒண்ணும் பெருசா கிடையாது. நான் சிம்பிளா சொல்லிர்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் ஈஸியா. இதுக்கு மேல டீட்டெயிலா போக போக லைக் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். அதே மாரி நீங்க ட்ரேடிங் வியூலயும் பார்த்துக்கலாம். அதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 118696 இதெல்லாம் நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல படிப்பீங்க. ஓகேவா? ஃபைன் நான் இப்போ வந்து இந்த டேப் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த காயின் மார்க்கெட்டையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் ஸோ அதே மாரி வந்து பிட்காயின் எத்தன பேர் வந்து ஹோல்ட் பண்றாங்க? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில காணும். பிட்காயின் ஹோல்டர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஏ டூ இசட் எல்லாமே. ஓகே. அண்ட் இந்த டாபிக் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? இப்ப இந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் கிட்ட வருவோம். இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து இப்ப எனக்குன்னு ஒரு 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 யூனிக்கா ஒரு பிட்காயின் அட்ரஸ் வந்து குடுப்பாங்க. இப்ப எப்படி பேங்க் அக்கவுண்ட்ல நமக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் குடுக்குறாங்களோ, அதே மாரி எனக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்சிலோ இல்ல பிரைவேட் வேலையிலோ கிரியேட் பண்ணா எனக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் மாரி வந்து குடுப்பாங்க. அந்த அக்கவுண்ட் நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப அந்த அட்ரஸ் நம்ம பேஸ்ட் பண்ணா, நம்ம அந்த அட்ரஸ்ல எவ்வளோ ஃபண்ட் வச்சிருக்கோம், எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், யாருக்கு பண்ணியிருக்கோம், அப்படி யாருக்கு பண்ணியிருக்கோம் காட்டாது. ஆனா எந்த அட்ரஸ்க்கு பண்ணியிருக்கோம் காமிக்கும். இப்ப எக்ஸாம்பிள் யோகேஷ் இருக்காரு. யோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷுக்கு காசு அனுப்புறாருன்னா, என்னுடைய அட்ரஸ்னா இன்னொரு அட்ரஸ்க்கு வந்து போயிருக்கு. கரெக்ட்டா? அவருடைய பேர் காட்டாது, என்னோட பேர் காட்டாது. ஆனா என்னுடைய அட்ரஸும், அவருடைய அட்ரஸும் காட்டும். ஓகே. இங்க இந்த அட்ரஸ்க்கு போயிருக்கு. அத நம்ம செக் அவுட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, blockchain.com எக்ஸ்ப்ளோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் என்னுடைய அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்றேன். சாரி அட்ரஸ் இதுல இல்லையா? சரி ஓகே. இப்ப நம்ம ரேண்டமா ஒரு அட்ரஸ் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பாருங்க இங்க. லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன் இருக்கா? இத பாருங்க. மாறிட்டே இருக்கு பார்த்தீங்களா டிரான்சாக்ஷன். டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கு பாருங்க. பிரைஸ் பாத்துட்டு மாறுதா? இப்ப நான் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் இந்த டிரான்சாக்ஷன் கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய டிரான்சாக்ஷன் காமிக்குது. இது ஹேஷ் ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி மாரி. நம்ம எப்படி பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ரெஃபரன்ஸ் நம்பர் வருது. அந்த மாரி இத குடுத்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த ஹேஷ், ஏஜ், இன்புட் வேல்யூ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல போட்டுக்கணும். ஃபீஸ் பாருங்க. எவ்வளோ ஃபீஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து காஸ்ட் ஆயிருக்குன்றது வந்து இதுல காமிக்கும். ஓகேவா? அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கருந்து எங்க போயிருக்கு. ஸோ இப்ப பாருங்க. இப்ப ஃப்ரம் இருக்கா? இந்த இடத்துல ஃப்ரம்னு போட்டு 1 போட்டிருக்கா? இந்த அட்ரஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு போயிருக்கு. 2 வந்து எங்க இருக்கு பாருங்க இங்க கீழ. ஸோ எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குன்னா, $1088 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. விச் இஸ் 0.009 BTC. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு போய் சேர்ந்தது 0.00915860. மத்தெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபீஸ் நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜேசனாவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் மாரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவா இருக்கும். இப்ப நம்ம இந்த அட்ரஸ பேஸ்ட் பண்ணலாம். இந்த அட்ரஸ் தானே அவரு அனுப்பிச்சிருக்காரு. இவருடைய அட்ரஸ் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு பிட்காயின் அட்ரஸ் நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஆனா என்னன்னா, இது யாருன்னு தெரியாது. இவருக்கு யார் அனுப்பிச்சதுன்றது தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும். அதே மாரி ரிசீவர் பெர்சன் தான் தெரியும். ஏன்னா இது ஃபுல்லா லைக் நியூமரிக் நம்பர்ஸ் அண்ட் இதுவா இருக்குல்ல. அதனால தான். சரி இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணிட்டோம்ல. இத நம்ம போய் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹோம் பேஜ்க்கு வந்து போயிடுவோம். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ பேஸ்ட் பண்றோம். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து என்டர் குடுக்குறேன். அண்ட் ஒரு அட்ரஸ் காமிக்குது பார்த்தீங்களா? பிடிசி அட்ரஸ்ன்னு. ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். பிடிசி அட்ரஸ் அதாவது டிசிஹெச் அட்ரஸா என்ன அட்ரஸ்ன்னு காமிக்கும். இத இப்ப டேப் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ண எல்லா டிரான்சாக்ஷனும் காமிக்கும். இப்போ ஒரு பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அதையும் காமிக்கும். இப்போ ஒரு பேலன்ஸ் பாருங்களேன் 0.00107586
அதோடைய வேல்யூ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா $127. ஓகேவா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல வந்து 41 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எத்தனை பிட்காயின் ரிசீவ் ஆயிருக்குன்னா ஒரு 3 பிட்காயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. விச் இஸ் $4,00,000 கிட்ட, அதாவது ஒரு 3,50,000 கோடிக்கு மேலே. ஓகேவா? அதை காமிக்க பாருங்க. டோட்டல் ரிசீவ்டு டோட்டலாக எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்காரு. டோட்டலாக வால்யூம்னா என்னன்னா இது ரெண்டுமே சேர்த்து வந்து வால்யூமாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் இதுல வந்து சென்ட் பண்ணது, இவருக்கு ரிசீவ் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து காட்டும். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இதை கிளிக் பண்ணா ஐ திங்க் இது இன்கமிங் காட்டுதா, இது அவுட் கோயிங். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அமைச்சிருக்காரு, இது வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ பச்சை கலர் எல்லாமே வந்து அவருக்கு வந்த ஃபண்டு, ரெட் எல்லாமே போன ஒரு ஃபண்டு. லைக் எப்படி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காசு வருது, அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது, டெபிட் ஆகுதுல்ல. ஸோ அதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் கிடைக்குதா பார்க்கலாம் அவருடைய அட்ரஸ்லேயே. ஸோ இது வந்து அவுட்புட் 2, 3ன்னு போயிட்டே தான் இருக்கும் போல. ஓகே. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே அவருக்கு ஏதோ சம்திங் இன்கமிங் ஆயிருக்கு. நம்ம கிளிக் பண்ண வச்சுங்களா. ஸோ இந்த இந்த பிட்காயின்ல இருந்து இந்த பிட்காயின் வந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டும். ஓகேவா? ஐ திங்க் ரொம்ப குழப்பலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரிதிங் கூல். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டீட்டெயிலாக காமிக்கும். டீட்டெயிலாக இதுக்கு மேலே நம்ம இதுக்குள்ளே போக தேவையில்ல. ஓகேவா? இப்போ இந்த டிரான்சாக்ஷன்லாம் எங்கே போய் சேவ் ஆகும் கேட்டிங்கன்னா, பிளாக் செயின் ஒரு எக்ஸ்ப்ளோர் இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா. திஸ் டிரான்சாக்ஷன் ஹேஸ் 8433 கன்ஃபர்மேஷன். இட் வாஸ் மைண்ட் இன் பிளாக் 8,99,502 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிங்க. என்னன்னா அந்த டிரான்சாக்ஷன் போயிட்டு வந்து பிளாக்ல வந்து ஆட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இப்போ 1, 2, 3, 4 இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி இருப்பாரு. இந்த விஜய் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ், இந்த துப்பாக்கி படத்தில் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வந்து அது எண்டே கிடையாது சொல்லுவது பார்த்தீங்களா. அது வந்து செயின் மாதிரி போயிட்டே இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி தான் பிளாக் செயின் வந்து பிளாக்ஸ் உருவாகிட்டு போயிட்டே இருக்கும். மைனஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டிரான்சாக்ஷன் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் பண்ணி அவங்க ஒரு ஃபீஸ் எடுத்துக்கிறாங்க பாருங்க. அந்த ஃபீஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷனை வந்து திருப்பி மைனஸ் வந்து வேலிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அதை வந்து லெட்ஜரில் வந்து எழுதி வச்சுருவாங்க இதுமாதிரி பிளாக் செயினில். ஸோ இதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டோர் ஆகி அதில் இருந்துரும். அது எப்பயுமே இருக்கும். யாராலையும் வந்து அழிக்க முடியாது, கலைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த அட்ரஸ் தான் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இன்கேஸ் புரியலனா அகைன் இன்னும் கொஞ்சம் ரீபேக் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் யா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிட்டேன்னா, லைக் வந்து என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது, லைக் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது, எந்த பிளாக்ல ஆகுது, எப்படி பிளாக் உருவாகுது, ஸோ எப்படி இது ஆகுது சொல்லிட்டு அந்த மைனருடைய ஒர்க் என்ன. இந்த டிரான்சாக்ஷன் மைனஸ் வந்து சால்வ் பண்ணால் அது வந்து அவருக்கு மைனஸ்க்கு வந்து ஃபீஸ் போகும், உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து யாருக்கானாலும் இந்த உலகத்தில் வேணால் வந்து அமைச்சிக்கலாம். ஐ ஹோப் உங்களை இந்த லெசன் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அண்ட் அப்கமிங்கில் நிறைய டாபிக்ஸ் வருது. அவசரப்பட்டு நீங்கள் எதுலையும் போயிட்டு அக்கௌண்ட்டோ இல்லை எதையும் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் மை மூவ். நானே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கைட் பண்ணி என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு சூப்பராக வந்து சொல்கிறேன். அண்ட் ஓகே ஃபைன் கைஸ், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ பிட்காயின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.